எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. ஆனா ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க இந்த டேட்டாவை ஈஸியா டீகோட் பண்ணணும். அடுத்து யார் ஆட்சி அமைப்பாங்க? தமிழ்நாடு இப்போ இந்த ஒரு பெரிய கேள்விக்கான பதிலத்தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா வந்திருக்கிற எக்ஸிட் போல்ஸ் எல்லாமே தலை சுத்த வைக்கிற அளவுக்கு பயங்கர முரண்பாடா வந்திருக்கு. சரி, முதல்ல மெஜாரிட்டி சர்வே நிறுவனங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு ஒரு பேசிக் ஐடியால இருந்து ஆரம்பிப்போம். பிமார்க், மேட்ரைஸ் மாதிரியான பெரும்பாலான நிறுவனங்கள் திமுக கூட்டணிக்கு ஒரு தெளிவான வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். சில டேட்டாலாம் பார்த்தா நம்மளே ஷாக் ஆகுற அளவுக்கு நம்ப முடியாததா இருக்கு. இத பாருங்க, ஒரு சர்வேல தவகேவுக்கு 0 சீட், இன்னொரு சர்வேல 120 சீட் வரை கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. ஆமாங்க, ஆக்சிஸ் மை இந்தியா த வெக்க யாருடைய தயவும் இல்லாம தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு ரொம்ப தைரியமா கணிச்சிருக்காங்க. போன முறை கணிப்பு தப்பானதால தன்னோட நம்பகத்தன்மையை நிரூபிக்க பிரதீப் குப்தா இப்படி ஒரு துணிச்சலான முடிவை சொல்லியிருக்கலாம். இதுக்கு நடுவுல தமிழக அரசியல்ல ரொம்பவே ரேரான தொங்க சட்டசபை அமையும்னு இன்னொரு நிறுவனம் சொல்லிருக்காங்க. காமக்யா அனலிட்டிக்ஸ் கணிப்புப்படி திமுக, அதிமுக, தவகே இந்த 3 பேருக்குமே ஏறக்குறைய சமமான சீட்டுகள் கிடைக்குமா? இப்படி நடந்தா என்ன ஆகும்? எந்த ஒரு தனி கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி கிடைக்கவே கிடைக்காது. சரி, ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்றாங்களே, நிஜமாவே இந்த டேட்டாவை அவங்க எப்படிதான் கால்குலேட் பண்றாங்க? ரொம்ப சிம்பிள். ஓடுபோத வாக்காளர்களிடம் பேசி அவங்களோட மதம், சாதி, ஊர், பாலினம்னு பல பிரிவுகளா டேட்டாவை பிரிப்பாங்க. உதாரணமா, பெண்கள் 52% ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்களோட பதில்களுக்கு இந்த கணக்கீடுகள்ல அதிக வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கத்தான் போல் ஆஃப் போல்ஸ், அதாவது எல்லா கணிப்புகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு சராசரி பாப்பாங்க. இந்த சராசரியை வச்சு பார்த்தா திமுக 130, அதிமுக 65, அப்புறம் தவகே 31 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பிருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னா, திமுக தனித்த ஆட்சி அமைக்க முடியாம கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கலாம். தமிழ்நாட்டோட சமீபத்திய அரசியல் வரலாற்றை எடுத்துக்கிட்டா இப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் கூட்டணி ஆட்சி அமைவது ரொம்பவே அரிதான விஷயம். இப்போதைக்கு இந்த நம்பர்ஸ் ஒரு பெரிய புதிர்தான். நிஜமான ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உங்க கணிப்பு என்ன?